மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாறை மீன். நான் பாதியிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மீன் குழம்புக்கு வந்து நம்ம எப்போயுமே கொஞ்சம் வந்து அகலமான பாத்திரம் வச்சுக்கணும் அடுப்பில். அதே மாதிரி அடியில் கொஞ்சம் கனமான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். மீன் போட்டாலும் வந்து கலராமல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாத்திரம் வந்து நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கணும். நான் இந்த சட்டி வந்து வடை சட்டி அதுக்காகவே வாங்கினேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே வாங்கினேன். கொஞ்சம் அகலமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்து நறுக்கி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறணும். வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு தக்காளி, நம்ம எவ்வளோ மீனோ அதுக்கு தகுந்த தக்காளி போட்டுக்கலாம். 1-2 தான் போடணும். புளி வேறு நம்ம ஊற்றுவோம்ல, அதனால் ஒரு தக்காளி வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த தக்காளியை போட்டு வதக்கி விட்டுறணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மசாலா அரைச்சி ஊற்றி தான் வச்சுருக்கேன். பொடியெல்லாம் போட மாட்டேன் மீன் குழம்புக்கு. தேங்காய், வத்தல், சீரகம் இது மட்டும் அரைச்சி குழம்புல ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா புளி நம்ம ஊற போட்டிருப்போம்ல, அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி அப்படியே புளி தண்ணியை ஊற்றிடணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் அந்த மசால் வடை இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சோம்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து வற்றும். அதுக்கிடையில் வந்து நம்ம மீனை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மீன் வந்து பாறை மீனுன்றனால ரொம்ப முள் இருக்காது. அதனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும் கழுவுறதுக்கு. கழுவி எடுத்துட்டு நம்ம இந்த மசால் வடை போய் குழம்பு நல்லா கொதித்து வற்றினதுக்கு பிறகு மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக உள்ளே போட்டுக்கலாம். மசால் வந்து நான் இன்றைக்கி 1 கிலோ மீனுன்றனால நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். அதுலேயும் பாதி தான் நான் வந்து குழம்புல போடுவேன், பாதி வந்து நான் வந்து பொரிச்சிருவேன். அதனால் வத்தல் வந்து நான் 6 வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ உரப்போ தேவையோ அதுக்கு தகுந்து நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிரேவி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும். நிறையா சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அப்புறம் மீனை வந்து நல்லா கழுவி குழம்பு அந்த கொஞ்சம் மசால் வடை போய் வற்றி நமக்கே தெரியும் மேலெல்லாம் அந்த எண்ணெய் மிதக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம மீனை வந்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னாலே வெந்துடும் மீன் எல்லாமும். நான் வந்து பாதி மீன் தான் குழம்புல போட்டிருக்கேன். பாதி மீன் வந்து பொரிக்கிறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மீன் பொரிக்கிற பொடி போட்டு தான் நான் பொரிப்பேன். மீன் இப்போயே வந்து வெந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி ஊற்றுறனால இப்போ காலையில் வைக்கிறோம்னா மதியானம் சாப்பிட்றப்ப குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள்.